அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனஜா. மீண்டும் எனது யூடியூப் காணொலி பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன். ஸோ ஹாப்பி டு see you all. இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எப்போவுமே ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகிற லுக் இதுதான் மக்களே. ஸோ அந்த லுக்கில் தான் வந்திருக்கேன். உங்கள் வீடியோக்காக மட்டும்தான் மேலே இந்த லுக்கு, கீழே இந்த பைஜாமான்னு சொல்லுவீங்களா, நாங்கள் இங்கே பிஜாமான்னு சொல்லுவோம். பிஜாமா பேண்ட்டோட உட்காந்துருக்கேன். சரியா? ஓகே. எதுக்கு இன்னைக்கு ஆஃப் ஷோல்டர் லுக்குன்றதுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி இனி அப்டேட்ஸ் நான் பண்ணணுமா உங்களுக்கு? நான் சொன்னது போல் ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் என்னோட அன்றாட வாழ்க்கையில் டைம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்காக நான் ரெடியாகி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து இனிமேல் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்ருக்கோம். நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். உங்கள் என்கரேஜ்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா என்னோட மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். மோட்டிவேஷன் குறைஞ்சினா பழையபடி யூடியூப் சேனல் செத்து போய் தான் கிடக்கும். ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு யூடியூப் சேனல் நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்றது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மையாகவே அந்த நிலைமைக்கு தான் நான் போயிருந்தேன். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்றதை நான் மறந்து விட்டேன். அந்த நிலைமையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் எனிவேஸ் ஐம் பேக். ஓகே மக்களே. ஸோ இப்போ நான் எதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, எங்கேருந்து தொடங்குவோம்? என் லுக்லேருந்து தொடங்குவா? இந்த இயர்ரிங் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுனே தெரில. என்கிட்ட இருந்துச்சு, எடுத்து போட்டேன். இந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான லுக்கில் வருவோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இந்த ஆஃப் ஷோல்டர் டாப் ஏற்கனவே போட்டுனா எனக்கு தெரியல. பட் நான் பிளான் பண்ணி தான் இப்போ போட்டிருக்கேன். ஏன் இதை நான் பிளான் பண்ணி இப்போ போட்டிருக்கேன்னா, இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு, அதுக்கப்புறமா வரேன். ஏன் இதை நான் இப்போ பிளான் பண்ணி போட்டிருக்கேன்னா, ஆஃப் ஷோல்டர் இந்த டாப்பை இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இதை பற்றி தான் இருக்க போகுது. சரியா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் பொட்டு வைக்கிறது இல்லைன்னு. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு மக்களே. அதை சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வருவீங்க, புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நம்ம என்ன சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது? நான் வாழ்றது ஐரோப்பாவில். நான் இந்த நாட்டுக்கு வந்த புதுசில் இது நிறைய யூரோப்பில் வாழ்கிற டயாஸ்போரா குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நான் இங்கே வளரும்போது ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் இங்கே யாருக்குமே தெரியாது. புரியுதா? நீங்கள் இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ டூரிஸ்டாக வர்ற வெள்ளைக்காரங்க வேற. ஓகே, அவங்கெல்லாம் கலாச்சாரத்தை புரிஞ்சு அந்த நாடை தேர்ந்தெடுத்து அந்த நாடை சுற்றி பார்க்க வர்றவங்க. இங்கேயும் பல தரப்பு மக்கள் இருக்காங்க. தங்க நாட்டை தவிர வேறு எந்த நாடும் எந்த கலாச்சாரம் புரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. இன்றைக்குமே சோஷியல் மீடியாவில் இந்தியன்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஹேட் வெள்ளைக்கார மக்களில் நிறையவே இருக்குது. அது இப்போ ஒரு பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்தபடியாக நான் பொட்டு வச்சுட்டு போகிறதில்ல வெளியில். புரியுதா? ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் இதுக்கு விளக்கம் கொடுக்கவோ இல்லை உங்களோட கருத்து உரையாடலுக்கு போகவோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணவோ எனக்கு இஷ்டம் இல்லாதபடியாக நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். பட் எங்கள் அம்மா ஜென்ரேஷன் பொட்டு வச்சாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது தப்பான ரிமார்க் யாராவது கொடுத்தா கூட அவங்க சிரிச்சுட்டு வந்துடுவாங்க. அது பெருசாக எடுக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப ஹார்ஷான ரிமார்க்காக இருந்தால் கூட அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கும் புரிதல் இருக்கு, அவங்க விட்டுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இங்கே வளர்ந்தபடியா விளக்கம் கொடுத்துட்டு தான் நாங்கள் வருவோம். அப்போ அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி ஆளுங்களோட நான் பேசி விளக்கம் கொடுக்க வேண்டும், பொட்டு வச்சதுக்காக விளக்கம் கொடுக்கணுமான்றபடியா நாங்கள் யாருமே பொட்டு வைக்கிற ஸ்டாப் பண்ணோம். விச் இஸ் ராங். எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் விட்டுருக்க கூடாது தான். பட் இப்போ நிறைய பொண்ணுங்க பொட்டு வைக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் சேலையெல்லாம் கட்டிட்டு வெளியில் சுற்றிட்டு தான் இருந்தேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பொட்டு விஷயம் எனக்கு அது அப்படியே போயிடுச்சு. ஓகே, இதான் காரணம். இதுக்கு நீங்கள் 10 ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. பட் as I said, நீங்கள் திருத்துறதுனா தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்களை போய் திருத்துங்க. சென்னையிலே பாதி பொண்ணுங்க பொட்டு வைக்கிறது இல்லை. நான் சென்னையிலாம் பொட்டு சுடிதார் புடவை இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல. ஓகே, ஸோ அதால் எங்களுக்கு கிளாஸ் இருக்கிறது நிறுத்திடுங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரும். என்ன விஷயம்னா, நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம் என்னோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பர்வீன் சுல்தான் அவர்கள் அவங்க ஒரு இடத்துல பேசின விஷயத்தை தான் நான் பேசலான் இருக்கேன். நான் அது ஸ்டோரி டைம்னு சொல்லி என்னோட யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பேசிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப் பண்ணாமல் இருந்ததுக்கான அதான் என்னோட சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் கருத்து பேசிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஃபேஸ்புக்கில் இருந்தவங்களுக்கு, இன்ஸ்டாகிராமில் இருந்தவங்களுக்கு, டிக்டாக்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தேன். ஓகே, ஸோ இந்த விஷயம் நான் அதில் பேசுறதுக்கு இருந்த விஷயம் தான். பட் இதில் பேசலாம்னு சொல்லிட்டு இதில் பேசலான்னு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, என் கேமரா கூட வந்து போகுது. ஓகே, பர்வீன் சுல்தான் அவர்கள் என்ன பேசினாங்கன்ற அந்த மேற்கோள் காட்டுறதுக்கு அந்த வீடியோ. எங்க போனாலும் ஷால் போட்டு போகணும். ஏன் ஷால் போடாம போனா இது தப்பு நடக்காதா? உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன். நீங்க என்ன ஒன்றும் செய்யலையே பர்மா, அதெல்லாம் ஷால்லாம் போத்தலையே. எப்போ போடுவீங்க? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா? நீ சொல்லு. இப்போ சாயந்தரம் என்னை சிறப்பு செய்யணும்னு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? எதுக்கு? இருங்க நந்தினி, நீ சொல்லு, எதுக்கு போடுறாங்க?
ஒரு மரியாதை. அவ்வளவுதான், போ நான் கேட்ட போ. கேள்வி வரலையே. உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்கற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ் அதுக்குள்ள இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்றேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டாக்ஸ் கட்டினாதான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார். வைக்கம் போர்ல மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம். நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்துல ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லயும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திருக்கியா? அவங்க உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 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 இடத்துல ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல ஒரு பொண்ணு கேட்குறாங்க, துப்பட்டா போடுறத பற்றி உங்கள் கருத்து என்ன, துப்பட்டா போட சொல்லி எல்லாரும் கேட்குறாங்களே, அதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னதுக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு பர்வீன் சுல்தான் அவர்களோட இமீடியட் பதில் என்ன இருந்துச்சுன்னா, துப்பட்டா நீங்கள் எல்லாரும் வேணான்னு சொல்கிறீங்க, ஒன்று நீங்கள் மறந்துட்டீங்க, இந்த நாட்டில் மார்பகத்துக்கு வரி கொடுத்துட்டு இருந்தாங்க பெண்கள். மார்பகம் எவ்வளவுக்குள்ள பெருசா இருக்கோ அவ்வளவுக்குள்ள வரி கொடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி மார்புக்குன்னு வரி வச்ச ஒரு நாட்டுல இருந்து நம்ம வரோம். அப்ப அதை எதிர்த்து தன் மாறாப்பு போடுறதுக்காக பெண்கள் எதிர்த்து போராடி ஒரு பொண்ணு மாறே அறுத்து கொடுத்தா. அது சவுத் கன்னியாகுமரி பக்கம் ஒரு பொண்ணு, அவங்க பேர் நான் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கவும். அவங்க அவங்க மார்பகத்தையும் அறுத்து எனக்கு முளை வரியா நீ கேட்கற அந்த என் முளையை வச்சுக்கோன்னு சொல்லி தூக்கி கொடுத்ததாக ஒரு சரித்திர சோக கதை ஒன்று இருக்கிறது. அதை அவங்க மேற்கோள் காட்டி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மார்பை அறுத்து மாறாப்பு மேலே போடுறதுக்காக போராடின பெண்கள் இருந்த பூமியில நம்ம இருக்கோம். இந்த மாதிரிலாம் போராடி முடிக்க நீங்க மாறாப்பு போடணுமா வேணாமான்னு நீங்க கேட்குற இடத்துல இருக்கிறீங்க. கண்டிப்பா போடணும். நம்ம உடலை மறைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக அந்த பொண்ணுங்க அன்னைக்கே தெரிஞ்சு போராடினாங்க. நீங்க இன்னைக்கு உடல்ப காட்டணும்னு அலையிறீங்க அப்படின்னு அவங்க முடிச்சாங்க. சரியா? பர்வீன் சுல்தான் அவர்கள் மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன் மரியாதை இருக்குன்னா, அவங்களோட கொள்கைகளோ அவங்க பேசுற விஷயத்துக்காக மரியாதை இல்லை. ஒரு பெண்ணா இந்த பூமியில ஒரு விஷயத்த மேடையில் ஏறி பேசுறதுக்கோ இல்ல வெளிப்படையா வாழ்றதுக்கோ இல்ல சமுதாயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பர்வீன் சுல்தான் அவர்கள் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மரியாதை எனக்கு அவங்க மேல இருக்கு. ஈவன் தோ அவங்க பேசுற நிறைய விஷயம் இந்த பூமர்ஸ் பேசுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம் அவங்க அந்த காலகட்டத்துல வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணவங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போனாங்க. அதுதான் சரின்னு அவங்க நம்புறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு காலமாக அதுதான் அவங்களை பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு முன்னேற்றி விட்டு இருக்குது. ஆனா அதே கருத்தை கொண்டு இப்ப இருக்கிற குழந்தைகள்கிட்ட திணிக்கிறது முட்டாள்தனம். இதுக்கு தான் நம்ம பூமர்னு சொல்றோம். புரியுதா? பூமர்ன்றது நம்ம இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல, அந்த பழைய சித்தாந்தத்தை கொண்டு அதுதான் இங்க செயல்படும் சொல்றதுக்கு பேர் தான் பூமர்த்தனம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல வெளியில போகாத. எதுக்கு சொல்லியிருப்பாங்க? விளக்கு அழிஞ்சிருக்கும், திருடர்கள் சுத்தக்கூடிய காலகட்டம். அப்ப வெளியில போனா பாம்பு கடிச்சா கூட நமக்கு பாம்பு கடிச்சதா தேல் கடிச்சதா எறும்பு கடிச்சதா நமக்கு வித்தியாசம் தெரியாது. எதுவுமே தெரியாத காலகட்டம். ஆஸ்பத்திரிக்கு அவசரமா கொண்டு போக முடியாது. ஆஸ்பத்திரியும் அந்த டைம் இருந்திருக்காது. மருத்துவரும் வைத்தியரும் போய் படுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம 6 மணிக்கு மேல வெளியில போகாதேன்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? இங்க வெளிச்சம் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, 24 hours சர்வீசஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை இருந்துகிட்டு 6 மணிக்கு மேல வெளியில போகான்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த கருத்தை நான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட திணிச்சேன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் பூமர்த்தனம். அதை நம்ம பண்ணக்கூடாது. புரியுதா? அவ்வளவுதான். இப்ப என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கோமே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு 10 வயசு 8 வயசு இருக்கும்போது ஐப்ரோ பண்றது பெரிய விஷயம். அது ஒரு பெரிய குற்றமா இருந்துச்சு. எங்க வீட்டுல அடிப்பாங்க. புரியுதா? அதாவது நான் திருநங்கையா இருந்த ஐப்ரோ பண்றதுல எங்க வீட்டு பெண்களே ஐப்ரோ செய்யறதுக்கு போனாங்கன்னா வீட்டுல சண்டை வரும், திட்டு விழும், ஆட ஆரம்பிச்சுட்டு ஆட்டக்காரிலாம் பேர் வரும். நிறைய தமிழ் பெண்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை தாண்டி தான் நான் வந்தேன். இது நடந்து இன்னும் ஒரு 15-20 வருஷம் தான் இருக்கும். இதெல்லாம் நடந்து 20-25 வருஷம் வச்சுக்கோங்களேன்.
அவ்வளோ வயசாயிடுச்சு எனக்கு, இல்லை 20 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஓகே, இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் கடந்து வந்தோம். இன்னைக்கு நான் போய் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட போயிட்டு நாங்களாம் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக போராடணும், அதுக்காக நாங்கள் வந்து போராடி ஜெயித்தோம், நீங்கள் ஐப்ரோவை வந்து ஒழுங்காக த்ரெட் பண்ணி ட்ரிம் பண்ண வச்சுருந்தீங்கன்னா அது முட்டாள்தனம் சொல்ல முடியாது. ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கும் காலத்துக்கு காலம். இப்போ அந்த பொண்ணுங்க ஐப்ரோ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா வளர்த்துக்கிட்டும், அதை ஷேப் பண்ணணும்னு நினச்சா ஷேப் பண்ணிக்கிட்டும், இல்லையா அவங்க இஷ்டப்படி அவங்க வாழட்டும். நான் போய் என்னோட ஐடியாலஜி அவங்க கிட்ட திணிக்க மாட்டேன், புரியுதா? அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ நிறைய பேர் மைக்ரோ பிளேடிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதாவது அவங்கவுங்க விருப்பம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மார்பக விஷயத்துக்கு நான் வரேன். சரியா? நம்ம கலாச்சாரத்தில் மாறாப்பு ஏன் போட வேணான்னு சொன்னாங்கன்றதை நீங்கள் வந்து இந்த எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணுறது இல்லை. பெண்களை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே ஒரே திராசில் போட்டுட்டு அவங்கள ஒரே அடியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. மார்பகம் ஒரு சில சாதியினர்கள் தான் வந்து மாறாப்பு மறைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. மேற்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடியவங்க, அப்படி கருதப்படக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிளவுஸ் போடுற ஆக்சஸ் இருந்துச்சு. முதல்ல வந்து மன்னர்கள் போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய மகாராஜாஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்கள் எல்லாமே பிளவுஸ் போட்டிருப்பாங்க. வெல்வெட் பிளவுஸ் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ வெல்வெட் பிளவுஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி மருவி மகாராஜா வம்சத்துலேருந்து அப்படி இறங்கி அதுக்கப்புறம் மேற்தட்டு வர்க்கத்துக்கு போய் அதுக்கப்புறம் இறங்கி அதுக்கப்புறம் அப்படி வந்து தான் எல்லாத்தையுமே போய் சேர்ந்தது. இது வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஏற்றத்தாழ்வுன்றது தவறு தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் இருக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது போடக்கூடிய சட்டம் இருந்திருக்கும். பட் அந்த காலகட்டம் அப்படி ஒரு கேடுகட்ட காலகட்டமாக இருந்தது. ஆங்கிலேயரும் வந்து அதை பெருசாக மாற்றலை. அவங்களும் வந்து எல்லாருக்குமே எல்லா உடையும் அணியக்கூடிய சட்டம் அவங்க போடலையே. அவங்களும் இந்த ஏற்றத்தாழ்வு தான் வந்து விளையாடிட்டு போனாங்க நம்மள்கிட்ட, அந்த ஏற்றத்தாழ்வை வச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு மாறாப்பு போடுறதுக்கு ஒரு பிரச்சனை. மற்ற பெண்கள்லாம் மேலே மாறாப்பு போடும்போது தாழ்த்தப்பட்ட பெண்கள் மாறாப்பே போடக்கூடாது. இலங்கையிலும் ஒரு சட்டம் இருந்தது. மாறாப்பு போடாமல் இருக்கக்கூடிய படங்கள்லாம் இன்னும் இருக்கு. 18th centuryல எடுக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சட்டத்திட்டம் இருந்த காலகட்டத்தில் அந்த பெண்கள் மார்புக்கு வரி விதித்தாலோ இல்லை மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க போராடினாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் மாறிடுச்சு. இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பெண்ணிட்ட போய் நீ ஏன் மேல மாறாப்பு போட மறுக்கிறேன்னு கேட்கக்கூடிய காலம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த நிலைமைக்கு போயிட்டோம். இப்ப இருக்கிற பெண்களை இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோக்காக நான் இப்போ ஒரு சேலையை கட்டி மேல மாறாப்பு போட்டு ஒரு பிளவுஸையும் போட்டு இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன்னு வைங்க, எனக்கு நேரம் ரொம்பவே செலவழிஞ்சிருக்கும். நாளைக்கு காலையில நாங்க எல்லாருமே வேலைக்கு போகணும். வேலையில நாங்க ஆம்பளைக்கு நிகராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப அவ்வளவு வேலையும் செய்துட்டு வீட்டையும் நாங்க சமையல் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப இதுக்கெல்லாம் நாங்க வந்து மாறாப்பு போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா எங்களால முடியாது. அதுலயும் பைக் ஓட்டுற பெண்கள் இருக்காங்க, ஓகே, பஸ்ல போற பெண்கள் இருக்காங்க, ட்ரெயின்ல போற பெண்கள் இருக்காங்க. அவங்களால இந்த முந்தானை எல்லாம் பிடிச்சிட்டு சுத்த முடியாது. எதுக்கு இந்த முந்தானை? இப்ப இன்னொரு ஆம்பளை வந்து நம்ம மார்பகத்தை பாத்திரக்கூடாதுன்னா பார்த்தா இப்ப என்ன நடக்க போகுது? என்ன ஆயிட போகுது? பெண்ணோட மானம் குறைஞ்சு போயிடுமா? இல்ல பெண்ணோட குடும்ப மானம் குறைஞ்சு போயிடுமா? அப்ப என்ன நான் கேட்கிறேன், உங்க முற்போக்கு சிந்தனைன்றது ஒரு பெண்ணோட உடல் அங்கங்களை வச்சு அவ மறைக்கிறத வச்சுதான் அந்த குடும்ப மானமும் அந்த பெண்ணோட கௌரவம் இருக்குன்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா அப்போ உங்க முற்போக்கு சிந்தனையே தவறானதாச்சே. இதுக்கு தான் நான் எதிரியா இருக்கேன், புரியுதா? அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். சரி, பெண்கள் மாறாப்பி போடணும்னு வச்சுக்கோங்க. ஆமா, பெண்கள் மாறாப்பு போடணும், பெண்கள் மார்பகத்தை மறைக்கணும், இந்த மாதிரி இந்த ஷோல்டர்லாம் மறைக்கணும். நாங்களாம் we are not women enough வச்சுக்கோமே. ஓகே, ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யணும்னு வச்சுக்கோம். ஆண்களுக்கே நீங்க சட்டத்திட்டத்தை வைக்கல. இப்ப நான் சொன்னது போல இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த பிரச்சனை, இது ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது ஒட்டுமொத்தமா பொதுவாக பெண்களுக்கு கொண்டு வந்து வச்சு பெண்களே தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்டு அவங்க எல்லாருக்குமே நீங்க விடிவு எடுத்து கொடுத்த மாதிரியும் அதை வந்து பெண்கள் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நீங்க போர்ட்ரே பண்றீங்க. அதே நேரத்துல துண்டுன்றது வந்து ஆண்களுக்கு இருந்துச்சு. சரியா? அந்த துண்டு நிறைய ஆண்களால வந்து ஷோல்டர் மேல போட முடியாது. அது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, துண்டே போடக்கூடாதுன்ற நிலைமையில இருந்தவங்க இருந்திருக்காங்க. யாராவது வரும்போது துண்டை எடுத்து கைக்கு கீழே வச்சுக்கணும்ன்ற நிலையில இருந்தவங்க இருக்காங்க. தோல்ல இருந்த துண்டை எடுத்து டக்குனு இடுப்புல கட்ட வேண்டிய நிலைமையில இருந்தவங்களா இருக்காங்க. துண்டே போடக்கூடாது, செருப்பே போடக்கூடாது நிலையில இருந்த ஆண்களும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்தெந்த ஆண்கள், எந்தெந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள், எந்தெந்த மதத்தை சேர்ந்த ஆண்கள் தோல்ல துண்டு போடுறாங்க நம்ம பாக்குறோமா? கிடையாது. தோல்ல துண்டு போடுற பழக்கமே எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா பார்த்ததே கிடையாது. பொங்கல்னு வந்துட்டா மட்டும் சும்மா துண்டை தூக்கி போடுவாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த ஷெர்வானி எதுவும் போடும்போது அவங்க ஏதாவது அந்த ஷால் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஏன் அங்க மட்டும் ஏன் உங்களோட முற்போக்கு கொள்கைகளும் இந்த சுதந்திரத்தை நீங்க வாங்கி கொடுத்ததும் ஏன் ஆண்களுக்கு திணிக்க மாட்டீங்க? ஆண்கள் மட்டும் ஏன் அப்படி இருக்கட்டும் ஏத்துக்கிறீங்க? எத்தனை ஆண்கள் வேட்டி கட்டுறாங்க? நாங்க ஏன் இதை முன்வைக்கிறோம்னு சொன்னா, ஆண்கள் வேட்டி கட்டுறது எங்களுக்கு ஆசைன்றதுக்காக நாங்க முன்வைக்கல.
அவங்களோட சுதந்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்றோம். ஆண்கள் வந்து ஜீன்ஸ் போட்டால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். அதை ஏன் ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கணும். காலங்காலம் பெண்ணுக்கு மட்டுமே அவளோட கேரக்டரை அவள் போடுற உடையை வச்சு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. ப்ளஸ் அவளை ஒரு தாழ்த்தப்பட்டவளாகவே பார்க்குறீங்க. இதுதான் என்னோட கேள்வி. அப்போ ஒரு ஆணுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதையும் ஒரு ஆணோட முடிவுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் ஏன் பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? அப்போ இவ்வளோ மோட்டிவேஷனல் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையே. புரியுதா? இதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஆஸ் ஐ செட், சேஃப்டி ப்ராப்ளம் நிறையவே இருக்குது துப்பட்டால. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போனோம்னா, சுடிதார்ன்றது வந்து ஆல்ரெடி உடம்பு மறைக்கிற ஒரு உடை தான். ஓகே, அந்த உடை முழுமையாக உடம்பு மறைக்க போகுது. அதுக்கு மேலே நீங்கள் துண்டு போடுற கலாச்சாரத்தை எதுக்கு நீங்கள் இங்கே அமுல்படுத்தி அதை திணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு பெண் அவள் வந்து சுடிதார் போட்டுட்டு மேலே எதுவும் போட வேணான்னு ஆசைப்பட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு, தேவையில்லை. அதை நீங்கள் உள்ளே திணிச்சு கொண்டு வந்து பெண்களை டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த கல்லூரி ஸ்கூலுக்கு போகிற பெண்கள், அதுவும் பெண்கள் காலேஜுக்கு போகிற பெண்களுக்குலாம் எதுக்கு துப்பட்டான்னு எனக்கே புரியல. அங்கே எல்லாம் பெண்கள் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதை சொல்லணும்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இதை வச்சு ஒரு பெண்ணை நிர்ணயிக்கிறதோ ஒரு பெண்ணோட ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறதோ அவளோட குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை நிர்ணயிக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறு. காலம் மாறிடுச்சு, காலம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. ஸோ நான் சொன்னது போல் இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு நீங்கள் வந்து கருத்துக்களை கொண்டு வராதீங்க. இதால தான் பழமைவாதிகளையும் அவங்க சிந்தனையும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்றுக்க தயாராக இல்லை. நானே ஏற்றுக்க தயாரா இல்லையே. புரியுதா? என்னாலே ஏற்றுக்க முடியல அந்த கருத்தை. அந்த பொண்ணு கேட்டது சரிதான், துப்பட்டா கலாச்சாரம்ன்றது வந்து இப்பொழுதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கலாச்சாரம். அஃப்கோர்ஸ் கவர்ச்சியாக உடைய முடிய அணியக்கூடாதுன்னு அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். என்ன கேட்டால் எல்லா பெண்களுக்குமே உள்ள ஒரு செல்ஃப் செக்அப் அலாம் மாதிரி ஒன்று இருக்கும். அது எனக்கும் இருக்குது. சரியா? நான் எங்கேயாவது போகிறேன்னா எனக்கு தெரியும் இந்த நாட்டில் நான் என்ன உடைய அணியணும், இந்த ஏரியாவில் நான் என்ன உடைய அணியணும், இந்த நேரத்தில் நான் என்ன உடைய அணியணும்னு எங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சுற்றுவோம். எனக்கு இந்த இடத்துல என்னுடைய உடம்புக்கு மேலே ஏதாவது போடணும்னு ஆசைப்பட்டேன்னா போடுவேன். சரியா? அதே நேரத்தில் இந்த இடத்துல இது எனக்கு தேவையில்லை, டோட்டலி irrelevant, இது எனக்கு தேவையில்லாத விஷயம் தேவையில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், என்னோட வேலை இடத்துல யூனிஃபார்ம் வந்து ஒரு கொஞ்சம் காலம் நான் டைட்டான யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட பாடி ஷேப் காட்டணும், நான் ஃபிட்டாக இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வேலை செய்யும்போது ரொம்ப அந்த டைட்டாக இருக்கிறதால பேஷண்ட்ஸ்ட்டு இப்படி தான் வேலை செய்வேன். அப்போ எனக்கு அந்த துணி இடம் கொடுக்காதபடி, ஏன்னா ஸ்பேஸ் வேறு இல்லை. அப்போ எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸாக லூஸான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வேலை செய்கிறேன். என்னோட நார்மல் சைஸோட 2 சைஸ் அதிகமாக தான் போடுறேன். இப்போ எனக்கு வந்து என்னோட கான்ஷியஸாக என்னோட பாடி ஷேப்பை காட்டணும், நான் வந்து ஃபிட்டாக இருக்குன்னு காட்டணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வேலை செய்யணும். நாளைக்கு முதுகு வலியெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து முதுகு வலியில் உட்கார ஏன்னா ட்ரெஸ் இடம் கொடுக்காட்டி முதுகு வலிக்கும். ஓகே, ஏன்னா அது பிடிச்சி இறக்கிட்டு தானே உட்காந்துருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ் எனக்கு வந்ததால் நானே அதை கரெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து மாறாப்பு போடணும் போடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் போடுற துணி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த இடத்துக்கு தேவைப்பட்டது நான் உணர்ந்தா தான் அந்த மாற்றம் வரும். ஸோ கண்டதை கடியதை கொண்டு வந்து திணிச்சு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் திருத்தாமல் பழைய சித்தாந்தத்தையும் பழைய சிந்தனையும் கொண்டு வந்து வந்தீங்கன்னா அது இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டாங்க. காலம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆஸ் ஐ செட், பர்வீன் சுல்தான் அவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்தில் அவங்க நிறைய தாண்டி வந்திருக்காங்க. நாங்களே உணர்றேன், நானே இப்போ உணர்றேன். இந்த சமுதாயத்தில் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் எவ்வளோதான் பேசினாலுமே இந்த பெண் உருவத்தில் இருந்தோன்னா ஒரு மரியாதை 1% கூட கிடையாது. ஓகே, சரியா? ஆனால் இப்படி இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வர்றதுன்றது பெரிய விஷயம். அவங்க பண்ணுறாங்க. அதுக்காக பெண்களையே எதிர்த்து நீங்கள் வந்து ஆண்களை குஷிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் பண்ணுறீங்க. குறிப்பாக இந்த பழைய காலத்து ஆளுங்க நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆண்களை குஷிப்படுத்துறது வந்து ஆண்களுக்கு என்ன மாதிரி கருத்து சொன்னால் அவங்க கொண்டாடி வா 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 அப்படின்னு உங்களை ஏற்றுக்குவாங்களோ அந்த கருத்தையும் நீங்கள் திருப்பி திருப்பி பெண்களுக்கு எதிராக முன் வச்சு ஆண்கள்கிட்ட நீங்கள் வந்து வேலிடேஷனை தேடுறீங்க, விச் இஸ் அ ராங் திங். புரியுதா? ஆண்கள் சமுதாயத்தில் உங்களை கொண்டாடணுன்றதுக்காக நீங்கள் பெண்களை மீண்டும் மீண்டும் குத்துறீங்க. பெண்கள் தாழ்த்தப்பட்டு முன்னேறி வந்தாங்கன்னா அதே போல பல ஆண்களும் தாழ்த்தப்பட்டு இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்க. அப்ப பெண் வந்து மாறாப்பு போடணும்னா தாழ்த்தப்பட்டிருந்து முன்னேறி வந்த அந்த ஆண்களும் தோல் துண்டு போடணும். அவன் தோல் துண்டை போட மாட்டேன்னு சொன்னான்னா அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னா மேல் சட்டை அணிகிறதும் அப்படிதான். ஆண்கள் வந்து மேல் சட்டையும் பல இடங்கள்ல அணிய முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்கள் டிஷர்ட் போடுறாங்க, சட்டை போட சொல்லுங்க, மேல் சட்டை பட்டன் போட்டு போடுங்க. அந்த பட்டன் போடுறதுக்காக மூதாதையர்கள் எவ்வளவு போராடினாங்க. அப்ப நீங்க சட்டை தான் போடணும், டிஷர்ட்டை ஏன் போடுறீங்கன்னு கேட்கலாம்.
ஸ்லீவ்லெஸ் இது போடுறாங்களே டேங்க் டாப்ஸ் ஆம்பளைங்க, அதை போய் கேளுங்க ஏன் போடுறீங்கன்னு. அந்த காலத்துலலாம் கிராமத்தில் வேலை செய்யும் போது அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, டேங்க் டாப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் ஷர்ட் தான் போடணும், கழுத்தில் நல்லா ஷர்ட் போட்டு டையெல்லாம் போட்டுட்டு சுத்துங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுக்காக நாங்கள் வெள்ளைக்காரன்ட்ட போராடணும், நமக்கு மேலே இருந்தவங்கிட்ட போராடணும். இப்போ நீங்கள் டை போட்டுட்டு தான் சுற்றணும் ஆம்பளைங்கன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆம்பளைங்க 4 ஷர்ட் பட்டன் திறந்தா கூட ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா ஆம்பளைக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறீங்க, பொம்பளையை மட்டும் மீண்டும் மீண்டும் தாழ்த்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் மக்களே. ஓகே, பலருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு பெண்ணுக்கு தேவையான அடிப்படை ஃப்ரீடம். ஓகே, நானும் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை பாவாடை தாவணி போட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டோட மோட்டர் பைக் எடுத்து ஓட்டினேன். ஓகே, அப்போ தான் வந்து மோட்டர் பைக் ஓட்டவே பழகினேன். எனக்கு மோட்டர் பைக் ஓட்ட தெரியாது. ஸோ அன்றைக்கி தான் வந்து பழகினேன். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த பாவாடையை எடுத்து உள்ளே மடித்து உள்ளே வைக்கிறது என்ன, அந்த முந்தானை எடுத்து இப்படி சொருகிறது என்ன, 10 தடவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கேயாவது இதுக்குள்ளேயாவது போய் மாட்டிக்கும். நான் ரொம்ப கஷ்டம், புரியுதா? அப்போ அந்த அன்றாட தேவைக்கு இப்போ நான் வந்து சும்மா ஃபன்னுக்கு ஓட்டினேன். இதே ஒரு பொண்ணு ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகிறான்னா அவளால் வந்து இந்த ஷால் இதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே போட்டு ஹெல்மெட் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷால் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு ஓட்ட முடியுமா? மூச்சு கூட விட முடியாது. அப்போ கழுத்தில் சுற்றினாலும் பயமாக இருக்கும். ஹெல்மெட்டை தூக்கி மாட்டேன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க, திணிக்காதீங்க. ஓகே, ஸோ யா, சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியம். அந்த சுதந்திரத்தை ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்தாங்க, கிவ்ஸ் தம் தி ஃப்ரீடம். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க போடுங்க, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க உங்களுக்கு இஷ்டப்படி வாழுங்க. நாங்கள் உங்களை யாருமே ஷால் போடுறவங்க நாங்கள் போட வேணாம்னு சொல்லலை, அதை பண்ண மாட்டேன்னு சொல்றவங்கள பண்ணுன்னு சொல்லாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அதுக்கு இந்த ரீசனை கொண்டு வந்து கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்றோம். சரியா? அவ்வளோதான் மக்களே, இதை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஓகே, இதை எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். பதில்றது பர்வீன் சுல்தான் நான் அவங்களுக்கு இல்லை. ஆஸ் ஐ செட், அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியலை. நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள்ட்ட வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் டாக்டர் ஷாலினியும் பண்ணுவாங்க. டாக்டர் ஷாலினி இதே மாதிரி பழைய பஞ்சாங்கத்தை பேசி பேசி ஏண்டா அவங்க பேசுகிறத கேட்குறோன்ற மாதிரி பண்ணிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் குழம்பாதீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்க நாங்கள் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி irrelevant. ஓகே, இதால ஆண்கள் வந்து இதை பார்த்து ஆண்கள் கவரப்படுறாங்கன்னா விச் இஸ் வெரி ராங். ஆண்களுக்கு வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கு, புரியுதா? ஆமா. ஓகே, இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தான் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. காவல்துறை அதிகாரி போய் ஏன் சீண்ட மாட்டேன், அவனுக்கு நல்லா தெரியும் தண்டனை கிடைக்கணும், புரியுதா? அவ்வளோதான், புரியுதா? எத்தனையோ பணக்கார வீட்டு பெண்கள் இஷ்டப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டோம். ஒன்று அவங்கள்ட்ட காசு இருக்கு, அவங்கள்ட்ட சீண்டுனா பெரிய ஆபத்து வரும், பேராபத்து வரும். அவங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ யார்கிட்ட பவர் இல்லையோ, யார்கிட்ட பணம் இல்லையோ, யார் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் சேட்டைகளை ஆம்பளைங்க காட்டுவானுங்க. அவ்வளோதான் மக்களே, புரியுதா? ஸோ அதுதான் பிரச்சனை. இந்த ஏற்றத்தாழ்வு தான் இந்த சமுதாயத்தில் பிரச்சனை. ஆம்பளைக்கு இருக்கிற மைண்ட் சிக்னஸ் தான் பிரச்சனை, பெண்கள்கிட்ட இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அதை நான் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். லவ் யூ ஆல். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள என் வீடியோ பார்த்து எவ்வளோத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோத்துக்குள்ள உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். இல்லாட்டி ஹோகையான்னு நான் போய் பார்த்துருவேன். ஓகே, லவ் யூ. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் நாள் நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செட் பண்ணிட்டு வரேன் மக்களே. இன்னும் நிறைய அலமாரிஸ் வர வேண்டியது இருக்குது. ஓகே, இது ஒன்று தான் இருக்குது. இப்போ இந்த சைக்கிள் இன்னும் கொஞ்சம் நிறைய வர வேண்டியது இருக்குது. அப்படி அப்படியே எல்லாம் பண்ணி முடிச்சு இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அழகாக ஹோம் டூர் காட்டுறேன். ஓகே ஓகே, என்னோட லுக் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லவ் யூ ஆல். வரவேற்று எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.